சின்ன சின்ன நினைவுகள். என் எதிர்விட்டு பெரியப்பா பரபரப்பாய் வாழ்ந்த மனிதர். ஓய்வில்லாமல் உழைத்தவர். ஒரு நாள் பரபரத்த வாழ்க்கை முறையே அவருக்கு வினையாகிப் போனது. பக்கவாதத்தில் படுத்த படுக்கையானார். அதுவரை அவரின் கோபத்திற்கு மட்டுமே அதிகமாய் ஆளாகிப் போன பெரியம்மா அவரை நன்கு கவனித்துக் கொண்டார். சிறப்பாக இல்லாவிட்டாலும் அமர்ந்து பேசும் அளவிற்கு தேறிப்போனார் பெரியப்பா. வாசலில் கிடந்த கயிற்றுக்கட்டிலில் அவர் அமர்ந்து பெரியம்மாவின் நடவடிக்கைகளை ரசித்து பார்த்தபடியே இருந்தார். நலம் விசாரிக்க சென்ற நான், "என்ன பெரியப்பா, காலையிலேயே வா" என்று கேலி பேசினேன். விழியோரம் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி பெருமூச்சு விட்டு அமர்ந்தார் பெரியப்பா. அவர் பெரிதாக எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவர் விழியோரம் விடித்த நீரும் அவர் விட்ட பெருமூச்சும் 1000 கதை சொன்னது என்னிடம். தினமும் பார்க்கும் பெரியம்மாவிடம் இப்போது எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் அவரை ரசித்து கவனித்து பார்க்க அளவிற்கு சரியான மனநிலையில் பெரியப்பா முன்னால் இல்லாமல் போயிருந்திருப்பார். இப்போது அவரிடம் நிறைய நேரம் இருக்கிறது. ரசித்து பார்க்கும் மனநிலையும் வந்திருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் அழகாய்த்தான் இருக்கிறது. எதையும் ரசித்து பார்க்கும் மனநிலை தான் நாம் இல்லாமல் இருக்கிறோம். வாழ்க்கையை வாழும்போதே ரசிக்க பழகுங்கள். ரசிக்கும் அளவிற்கு மனதினை பழக்கப்படுத்துங்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு.